Thank you so much. Have a nice bye. Thank you. Bye. Yeah. இப்போ தாங்க ஆன்லைனில் அந்த ஃப்ளைட் ட்ரேடர் வெப்சைட்டில் பார்த்தேன். என் ஃப்ளைட்டு டிலேன்னு இருக்குங்க. ஸோ என்னங்க சொல்கிறது, செம்ம காண்டாக்கிறானுங்க எல்லா பக்கமும் இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸு. நம்ம பாஸ்போர்ட்டோட ஸ்ட்ரென்த்து வந்து இதுதான் போல். இந்தியன் பாஸ்போர்ட்டோட ஸ்ட்ரென்த் இது தாங்க சீரியஸாக. அதுக்கப்புறம் இன்னொரு இது மெயினான இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். கரெக்டாக 1 மாதம் கழித்து திரும்ப யூரோப்புக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. ஓடி போனால் பிடிச்சிடலான்னு ஓடி போயிட்டுருக்கேன். பார்க்கலாம். ஸோ ஹெலன் வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து ஆஃப்ரிக்கா சீரீஸில் இருக்கோம். மொரோக்கோ, மாரிட்டேனியா, செனகல், கேம்பியாவில். இப்போ நம்ம கேம்பியா கண்ட்ரியில் இருக்கோங்க. கேம்பியாவில் இதான் நமக்கு கடைசி நாள். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடைக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் நீ தான் கடைசி நாளாக எனக்கு வந்து மணி இப்போ வந்து 12:15 பக்கம் ஆகுதுங்க. எனக்கு வந்து 7:30 மணிக்கு ஃப்ளைட்டு, 7:45 எனக்கு ஃப்ளைட்டு. 4:30 மணிக்கிட்ட டாக்ஸிலாம் வர சொல்லி எல்லாமே புக் பண்ணியாச்சு. இந்த கேம்பியா சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லோக்கல் வீட்டில் தங்கியிருப்போம். என்கிட்ட வந்து லோக்கல் கரன்சி வந்து ஒரு 1500 தலாசி பக்கம் இருக்குங்க, எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. ஸோ நான் அதை வந்து யூரோவில் மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து 1200 இல்லை 1300 வரும். அந்த 1500 தலாசினா 1200 to 300 வருங்க. சரி, யூரோவுக்கு மாற்றினா கமிஷனே வந்து 400 பக்கம் முடிப்பாங்க. 300-400 அழகாக போயிடும் கமிஷனு. சரி, அதுக்கு பதில் நான் வந்து லோக்கல் அவங்க வீட்டுக்காக ஏதோ ஒன்று ஸ்வீட்டு மாதிரி வாங்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இந்த 1000 சீரிஸ் பார்த்துருந்திங்கன்னா ஒரு சோன் பப்படி மட்டும் வாங்கியிருப்போம் அந்த வீட்டுக்காகன்னு சொல்லி நான் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் இன்றைக்கி காலையில். சரி, அங்கே வந்து அந்த ஹோஸ்டோட அக்காவுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. சரி, 1 வாங்கி தந்தால் கம்மியாக தான் இருக்கும். சரி, அதனால் ஆளுக்கு ஒன்றுங்கிற மாதிரி 3 வாங்கிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல எனக்கு ஏதாவது ஒரு சோன் பப்படி ஒன்று ஊருக்கு வாங்கிட்டு போயிடலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து அந்த இந்தியன் கடைக்கு போயிட்டுருக்கேங்க. நான் கிளம்புனதே லேட்டாக தான் கிளம்புனேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியிருக்கணும். ஏன்னா இது முடிச்சுட்டு போய் முடி வெட்டிட்டு குளிச்சுட்டு துணி பேக் பண்ணணும், எல்லாமே டைம் ஆயிரும். ஏன்னா அந்த கடையிலேருந்து என் வீட்டுக்கு போகிறக்கே ஒரு 40 நிமிஷம் ஆகுங்க, 2 கிலோமீட்ரு. நான் இப்போ தான் கடைக்கே போயிட்டுருக்கேன். போய் வாங்கிட்டு கிளம்புறக்கலாம். கொஞ்சம் இன்றைக்கி டக்குன்னு கிளம்பணும். மடமடன்னு இது பண்ணால் தான் வேலையாகும். நான் அப்படியே சோம்பேறி மாதிரி ரூம்லேயே உட்காந்துட்டேன், ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துட்டு இப்போ தான் கரெக்டாக கிளம்புறேன். ஸோ நம்ம அது போய் வாங்கலாம். இன்னும் அந்த ஆஃப்ரீஸல் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம போகணும். நான் இந்த வீடியோ வந்து எங்கே முடிப்பேன்னா, என்னோடய வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் லாங்கான லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும். எனக்குமே ஒரு லாங் ஜேர்னி தான். இன்றைக்கி 7 மணிக்கு நான் 7:30 ஃப்ளைட் என்னன்னா, நான் நாளைக்கு நைட்டு 11:30 மணிக்கு தான் நான் என் வீட்டுக்கு போவேன். அந்தளவுக்கு ஒரு லாங் ஜேர்னிங்க. போகலாம். கேம்பியா இந்த ட்ரிப்பை பற்றி கடைசியாக நான் ஸோ இது தாங்க அந்த கடை, யானா சென்டர்னு. ஆக்சுவலாக நம்ம செனகலில் வந்து நிறையா பேர் சொன்னாங்க இங்கே வந்து இந்தியன்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, அங்கே போனால் ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு. பட் இங்கே வந்து நான் அதிகமாக யாரையுமே பார்க்கலங்க. இங்கே தான் வந்து ஸோ நான் வந்து இங்கே தாங்க அதிகமாக யாரையுமே பார்க்கல. நான் இங்கே வந்தால் தான் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே வந்து யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ தாங்க இந்த சோன் பப்படி 135 தலாசி வருது. இது ஒரு 2 வாங்கலாம். ஸோ நான் மொத்தமாக தாங்க வாங்கியிருக்கேன். ஒரு 3 சோன் பப்படி, அப்புறம் இந்த ஹால்திராம் இந்த மும்பை மிக்ஸு, அப்புறம் இந்த ஹால்திராமில் இந்த பேல்பூரி, அப்புறம் இந்த போர்பான் பிஸ்கட் 1 இதான் வாங்கியிருக்கேன். டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். How much? 720. ஓகே, 720 தலாசி வருதுங்க. பே பண்ணிட்டு கிளம்பலாம். ஸோ இதாங்க டோட்டலாக வாங்கினது. நம்ம ஊர் காசுக்கு வந்து 890 பக்கம் வந்ததுங்க. இன்னொரு 400-500 தான் இருக்கும் நம்ம ஊர் காசுக்கு. அதை நான் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான் இருக்கேன். அது வாங்கினது வந்து சோன் பப்படியில் 3 வாங்கியிருக்கேன். அதில் 2 அவங்களுக்கு, 1 எனக்கு. ஆனால் ஆல்ரெடி 1 வாங்கிட்டேன் அவங்களுக்கு. அதில் 3. அதுக்கப்புறம் இந்த மும்பை மிக்ஸு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹால்திராம் பேல்பூரி வந்து நான் எனக்கு எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். ஸோ வாங்க போகலாம். இப்போ அப்படியே திரும்ப வீட்டுக்கு போயிட்டு முடி வெட்டிட்டு கிளம்பணுங்க. ஆல்ரெடி லேட்டாச்சு. போகலாம். 3 hours later. ஸோ நம்ம இந்த ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு முடி வெட்டிட்டு எல்லாமே குளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன காமெடினா, நம்ம வீட்டில் இருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. எல்லாருமே வந்து இன்றைக்கி ஃப்ரைடேவா, எல்லாமே ப்ரேயருக்கு கிளம்பிட்டாங்க. பாதி பேர் ப்ரேயருக்கும், இன்னொருத்தங்க மார்க்கெட், அந்த பாட்டி வந்து மார்க்கெட் போகிறேன்னு கிளம்பிட்டாங்க. மீதி அந்த 3 குழந்தைங்கள நான் கடைசியாக காமிக்கிறேன்னு பார்த்தேன். குழந்தைங்கள எல்லாம் பெரியவங்க தான், ஒரு 17 வயசு பொண்ணு, அப்புறம் மீதி எல்லாம் 15-13. சரி, அவங்கள காமிக்கலான்னு பார்த்தேன். அவங்களும் எல்லாமே வந்து ப்ரேயருக்கும் இதுக்கும் கிளம்பிட்டாங்க. இப்போ வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ இதாங்க நம்ம தங்கியிருந்த வீடு. யுவர் பேக். ஜஸ்ட் நவ் ஐ வாஸ் டெல்லிங் லைக் தேர் இஸ் நோ ஒன். இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக இவங்க வந்துட்டாங்க. காலையில் போனாங்க, இப்போ தான் வராங்க. இதுதான் அந்த ஹோஸ்டோட அக்கா.
So this one I bought for you kids, for Mohammed and Aisha Fatim. This is too much. Thank you very much. Yeah, it's just Indian sweets like I find in the shop. Okay. So I thought like I like the sweets, so I bought it for you as a gift. Thank you very much. Thank you. I really appreciate it. Thank you so much. Yeah, no problem. I should thank you for having me at your home. No, you are And wonderful. you had like cook wonderful food for me, so this is just a gift. Thank you. Thank you. We really appreciate it. Yeah, thank you so much. So they both are coming at 5 together. Yeah. They are already on their way or still? Alasan. Yeah. You say go 5. You say go 5. You say go 5. ஸோ இப்போ தாங்க டாக்ஸிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து 4:30 மணிக்கு புக் பண்ணேன், மணி 5 இன்னும் வரல. எனக்கு 7:50க்கு ஃப்ளைட்டு. அங்கே வந்து செக்இன் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணு தான் போட்டாங்க. அப்போ நம்ம 6 மணிக்கு அங்கே போனாலும் கரெக்டாக தான் இருக்கும். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா என்கிட்ட அந்த யூரோப் கார்டு இருக்கா, நம்மளை சும்மாவே வந்து செக் பண்ணுவாங்க. சரி, அந்த யூரோப் கார்டு டூப்ளிகேட் எனக்கு, ஏன்னா அது கசகஸ்தானில் ஆச்சுங்க. கசகஸ்தானில் என்னை 40 நிமிஷம் பக்கம் நிற்க வச்சாங்க. ஸோ அதனால தான் இங்கே ஏர்போர்ட்டில் எப்போவுமே எனக்கு சீக்கிரமாக போகணுன்னு ஒரு இது இருக்கும். இதேமாதிரி சீக்கிரமாக போகலான்னு பார்த்தேன், பட் கொஞ்சம் டைம் ஆகுது. எங்கள் ஹோஸ்ட்டுமே அந்த அசான் அவருமே வந்து கூட வராராம்மா, டாக்ஸி டிரைவர் கூட. அதனால் வெயிட் பண்ணிட்டு நம்ம அவருக்கும் ஒரு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே கிளம்பலாங்க. எனக்கு அங்கே ஏர்போர்ட்டில் இங்கேருந்து ஏர்போர்ட்டு போகிறதும் தூரம் 18 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருக்குது. கூகுள் மேப்பில் போட்டால் 45-50 நிமிஷம் வருது. 1 மணி நேரம் பக்கம் ஆயிரும் டிராஃபிக் எல்லாம் சேர்த்து இது பண்ணால். பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஏர்போர்ட்டில் ஒரு பிரச்சனை இல்லாமல் முடித்தோம். இந்த ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னு அர்த்தம். நம்ம வெயிட் பண்ணலாங்க. அப்படியே தான் உட்காந்துட்ருக்கேன். மணி கரெக்டாக 4:59 ஆகுது. At 8 o'clock. 8 o'clock. Yeah. Okay. Okay, thank you so much. Thank you. Bye. Have a nice day. சரி வாங்க, நம்ம டாக்ஸி வந்துருச்சு. வெளியில் இருக்கேன்னாங்க, நம்ம போகலாம். They are here? Maybe now. இப்போதான் அவர் எனக்கு மெசேஜ் போட்டு விட்டார். அவர் இங்கே வெளியில் தான் வந்துட்டாங்க. Okay, thank you so much and have a nice day. Alasan. Not. Alasan. Okay. ஸோ இந்த டாக்ஸி இல்லைங்க, அப்போ வரட்டும். அவர் இப்போ தான் மெசேஜ் போட்டு விட்டார், நாங்கள் இங்கே இருக்கோம் வெளியில் வாங்கினார். பட் காணோங்க. என் பேக்கு தான் செம வெயிட்டு. எனக்கு இதுக்கு தான் ஏர்போர்ட்டில் ஏதோ சொல்லுவாங்களோன்னு ஒரு இது இருக்குது. பார்த்துக்கலாம். இந்த ஏர்லைனில் தப்பிச்சா கூட என்னோட அடுத்த ஏர்லைன் வந்து ரியனர் ஃப்ளைட்டு தாங்க. அந்த ரியனர் தான் காசு எது இது பண்ணுவாங்க சைஸுக்கு. ஸோ தாங்க நம்ம டாக்ஸி வந்துருச்சு. ஹாய். Okay. You're coming with me? Okay, so. Okay, take care. Okay, thank you so much. Have a nice. Bye. Thank you. Bye. Yeah, thank you. Bye. So we're gonna take the shortcut so it's faster. Okay. Yeah. Tell you guys that we're gonna take a shortcut. It's fast. Yeah. Too bad that he's actually leaving today. Mhm. I thought like he's gonna stay longer, but he said. Yeah, he's but gonna I have go a to the flight. shop. Exactly. So we're actually heading to the airport right now. Yeah. It's 5:15 at the moment. இதாங்க மணி 5:15 ஆச்சு. நான் 4:45 டாக்ஸி கேட்டிருந்தேன். வரக்கு லேட் ஆகிடுச்சுங்க. ஸோ அங்கே போகலாம். இவர் தான் நம்ம ஹோஸ்ட். முன்னாடி வீடியோவில் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா And this flight actually leaves at 7:30. 7:50. Yeah. 7:50. Yeah. It's like 10 minutes to 8. Yeah. So I think we will have some time. So. Of course, yeah. ஸோ இப்போ தாங்க ஆன்லைனில் அந்த ஃப்ளைட் ரேடர் வெப்சைட்டில் பார்த்தேன். என் ஃப்ளைட்டு டிலேன்னு இருக்குங்க. எஸ்டிமேட்டட் டிபார்ச்சர் 8:21. 7:50க்கு போகணும். பட் இப்போ ஒரு அரை மணி நேரம் பக்கம் டிலேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு ஹோப் இருந்தாலும் அங்கே ஏர்போர்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ளைட் டிலே இருந்தாலும் கூட அந்த செக்இனை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. அது ஒரு இதாக இருக்குது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கலாம். பார்க்கலாங்க. ஏன்னா இன்னும் ரோட்டில் தாங்க இருக்கும். செம்ம டிராஃபிக்குங்க. இந்த ரோடு எல்லாம் இப்போ தான் போட்டுட்ருக்கனால எல்லா பக்கமும் அந்த டேக் டைவர்ஷன் சந்தாக அமுச்சுட்ருக்காங்க. இப்படி ஒரு வழியாக போயிட்டுருக்கோம். செம தூசி வெளியிடலாங்க. போகலாம். ஸோ இதாங்க ஏர்போர்ட்டு. செம கூட்டமாக இருக்குது. நம்ம வந்து எக்ஸிட் ஃபீன்னு ஒன்று பே பண்ணணுங்க. 1000 தலாசி எக்ஸிட் ஃபீஸு. அதே தான் 1235 ரூபா நம்ம கட்டிட்டு தான் போகணும். Thank you so much, man. Thank you so much for the help. Nice to meet you and see you, man. Thank you.
ஸோ வாங்க நம்ம கிளம்பலாம். ஸோ திரும்ப நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் என் பாஸ்போர்ட் வந்து ஃபேக்குன்னு அவங்க வந்து இந்த வெரிஃபிகேஷனுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படியே இந்த இமிக்ரேஷன் கவுண்டரில் தாங்க நின்றுட்டுருக்கேன். எக்ஸ்பெக்டட் திங் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். நினச்ச மாதிரியே தான் நடந்திருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. I came from Senegal to Gambia by land border. You have clearance for that? I had this entry stamp. When you have clearance? I have the entry stamp here. No, I mean clearance for entry. So I have visa for entry. My visa is to Gambia is here. So you enter through where? From Senegal to Gambia by bus. So is your passport stamp? Yeah. At the border? It was stamped. Oh yeah, it's here. It's stamping. I just came like on Monday. Okay. ஸோ என்னங்க சொல்கிறது, நம்ம பாஸ்போர்ட்டோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தா மோசமாக தான் இருக்கும் போல். அங்கே நான் நின்றுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் அந்த ஹெட்டு, அதான் அவரோட ஹெட் ஆஃபீஸர் வரணும் அப்படின்னாரு. அந்த ஹெட் ஆஃபீஸர் வந்தார். உள்ளே என்னை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என் பாஸ்போர்ட்டை எடுத்து ஸ்கேன் பண்ணாருங்க. அதாவது ஸ்கேன் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு என்கிட்ட வந்து அமெரிக்கா விசா இருந்தது. யூஎஸ் விசா நான் வாங்கி வச்சுருந்தேன். இந்த ஆகஸ்ட் மாதம் தான் வாங்கினேன். ஏன்னா அது வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா எங்கேயுமே போகலைங்க. அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, நீ அமெரிக்கா போகாமல் எதுக்கு அமெரிக்கா விசா வாங்கி வச்சுருக்க அப்படிங்கிறாரு. நான் அடுத்த வருஷம் போவேன், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் போவேன். எனக்கு 10 வருஷம் தந்திருக்காங்க. அதனால் என்னோடய பிளான் வந்து ஃபிக்ஸட் இல்லாதனால நான் முன்னாடியே வாங்கிட்டேன். என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. அவர் வந்து உடனே சாரி, ஐ திங்க் டுடே யூ கான்ட் டேக் யுவர் ஃப்ளைட், யூ நீட் டு பி வித் அஸ் டுடே ஃபார் என் என்கொயரி அப்படின்னாரு. நான் வந்து எங்கள் இந்தியன் எம்பசி இந்த கவுன்சிலர் ஒன்று இருக்குங்க, அவருக்கு எழுதி விட்டேன். ஏதோ நாங்கள் அதான் போட்டிருக்கேன். ஹலோ சார், ஐ எம் இன் ப்ராப்ளம் அட் ஏர்போர்ட் ரிகார்டிங் விசா. I had my US visa which was issued and I didn't use. அதான் இது வந்து ஃபேக் விசா அப்படிங்கிறாங்க. நான் வந்து அமெரிக்கா விசாலாம் ஃபேக் இல்லை, அந்த இமெயில் எல்லாமே காமிக்கிறேன். அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு எல்லாமே இமெயில் நம்ம அமெரிக்கா எம்பசியில் இது பண்ணாலே அந்த இமெயிலெலாம் வரும் பார்த்தீங்களா, நம்மளோட அப்பாயின்மெண்ட் டேட்டு, இந்த பாஸ்போர்ட் டெலிவரி இது எல்லாமே வரும் பார்த்தீங்களா. அது எல்லாமே எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு அவர் வந்து இதெல்லாம் ஸ்பேம் இமெயில் நாமளே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம் வீட்டில். நான் வந்து இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரு, அதனால் எனக்கு தெரியும். நீங்கள் வரக்கு முன்னாடியே உனக்கு பற்றி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னாரு. நான் வந்து என்ன இன்ஃபர்மேஷன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் இன்றைக்கி வந்து கேம்பியாவில் ட்ராவல் ஆக போகுது அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் சிரிப்பாகவும் இருக்குது. எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சேன்னு ஒரு இதுலேயும் இருக்கேன். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்தது 26ஆம் தேதி என்னமோ தாங்க ஃப்ளைட்டு. இன்னும் 4 நாளுக்கு அப்புறம் இங்கே இருக்கணும் என்னோடய அடுத்த ஃப்ளைட்டு. அப்புறம் போட்டு வச்ச எல்லா பிளானுமே வேஸ்ட் ஆயிரும். எனக்கு அவர் சொன்னது வந்து இதுதான், டுடே வி காட் an information that someone is gonna fly with a fake passport, so we have an மிஷன் டு கேப்சர் ஹிம் அப்படிங்கிறாரு. எனக்கு சொன்னனையும் எனக்கு சீரியஸாக செம்மையாக சிரிப்பு வந்தது. பட் ஆனால் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து ஃபோன் எடுத்து அப்போ தான் நான் எம்பசிக்கு டைப் பண்ண ஆரம்பித்தேன். நான் கேட்டேன், ஹூ ஆர் யூ டெக்ஸ்டிங்? நான் வந்து ஐ எம் டெக்ஸ்டிங் டு இந்தியன் எம்பசி அப்படின்னேன். ஸோ தே கேன் ஹெல்ப் மீ அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். ஓகே, பட் ஆஸ் ஐ நோ லைக் யூ gonna be with us today அப்படின்னாரு. சரி, நான் வந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எம்பசிக்கு வெயிட் பண்ணேன். பட் அவங்க இன்னும் ரிப்ளை பண்ணல. அது கன்சுலர் அங்கே வேலை செஞ்ச ஒருத்தருக்கு தான் நான் அனுப்பிச்சுட்டேன். ஸோ அதாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தான் அந்த இமெயிலெல்லாம் காமிச்சா அதெல்லாம் வந்து ஸ்பேம் இமெயிலு அது இல்லை அப்படின்னாங்க. அந்த என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாம்ப்லாம் பாருங்கள். நான் இது என்ட்ரி எக்ஸிட் யூரோப்லேயே பல டைம் என்ட்ரி எக்ஸிட் ஆகிருக்கேன் அப்படின்னாலும் இதுவுமே வந்து நம்ம வீட்டில் இங்கு வச்சுக்கலாம். என்னோடய சில பாஸ்போர்ட் அந்த ஸ்டாம்ப்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இங்கே இருக்கனால இதெல்லாம் வந்து ஃபேக் இங்க்கு அப்படிங்கிறாங்க. இந்த இங்க்கு வந்து இந்த ஆப்போசிட் பேஜில் ஒட்டிக்குது. அதை நாங்கள் வீட்டிலே பண்ணுவோம். பட் எங்களுக்கு வந்து மிஷினை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏதோ கேமில் வர மிஷின் மாதிரி நாங்கள் மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஏதோ மிஷினை பண்ணுங்கள், அவன் பின்னாடி அந்த திருடன் பின்னாடி வருவான், நீங்கள் தப்பானவனை பிடிச்சி வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தார். நான் கீழே உட்காந்து எனக்கு அடுத்த ஃப்ளைட் இருக்குது, பார்சிலோனாலேருந்து வியனா போகிறக்கு ஃப்ளைட் இருக்குது, எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் ஓகே. அப்புறம் பாஸ்போர்ட்டு மொத்தம் 36 பேஜுமே ஃபோட்டோ எடுத்தாங்க. என்னோடய யூஎஸ் விசா, இந்த பழைய யூரோப்பியன் விசா, யூரோப்பியன் ரெசிடென்ஸ் கார்டு,
எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஸ்பெயினுக்கு அமுச்சுடுவோம். ஸ்பெயினில் உனக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், உனக்கு ஓகேவா அப்படின்னாங்க. எனக்கு ஓகே, நான் அந்த ஃப்ளைட்டில் போய் ஆகணும், நான் ஸ்பெயினில் போய் நான் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்புறம். அதுக்கப்புறம் ஓகே சிரிச்சுட்டு ஓகே ஹாப்பி ஜர்னி அப்படின்னு அமுச்சுட்றாருங்க. எனக்கு என்ன செம்ம கடுப்பாயிருச்சு. ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு வந்து என்னானாலும் பரவாயில்ல, டுடே யூ கான் மிஸ் யுவர் ஃப்ளைட், யூ நீட் டு புக் another ஃப்ளைட், டுடே யூ கான் டேக் யுவர் ஃப்ளைட். அது மட்டும்தான் இன்றைக்கி நீ ஃப்ளைட்டில் போக மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பெயினில் போய் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுருக்கேன். ஸ்பெயினில் போனாலும் சமாளிச்சிடலாம், இருக்கிறதெல்லாம் ஒரிஜினலுங்க, எதுக்கு பயப்படணும். அதனால் நான் ஸ்பெயினில் போய் எனக்கு ஸ்பெயினில் விடுங்க, நான் ஸ்பெயினில் இன்வெஸ்டிகேஷன் பார்த்துக்கிறேன் அப்படின்றேன். இப்போ தான் வந்து செக்இனில் உட்காந்துருக்கோம். ஸோ இது தாங்க சின்ன ஏர்போர்ட்டு பாஞ்சூலுக்கு. இதை 1 2 3 கேட்டு தான் இருக்கும் போல். என் ஃப்ளைட்டு வந்து டிலேங்க, 7:50க்கு வர வேண்டியது 8:20 தான் போட்டு வச்சுருக்காங்க இங்கேயே. அதனால் டிலே. நான் வந்து அங்கே செக்இன்ல இடத்துல வந்து ஜன்னல் சீட்டு கேட்டேன், ஜன்னல் சீட்டு இல்லைன்னு இது தான் தந்துருக்குறாங்க. நமக்கு ஜன்னல் சீட்டு கிடைக்கல, பிஸ்னஸ்ன்னு தந்திருக்காங்க. என்னென்னு தெரியலையே, ஒருவேளை நம்ம பிஸ்னஸ் இது வச்சுருக்கோமோ. இதோ டிபார்ச்சர் டைம் 19:50. பட் ஆனால் இதுங்க என்னது டிலே தான். ஏன்னா டைமே 7:20 இன்னும் செக்இன் எதுவுமே ஓப்பன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃப்ளைட்டே வரலன்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் வந்து அந்த பட்ஜெட் ஏர்லைன்ஸ் தானே வரும், அந்த ஃப்ளைட்லேயே திரும்ப ரிட்டர்ன் போவோம், அதில் தான் நம்ம போவோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அரைவல் ஃப்ளைட்டே இன்னும் வரலங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு வழியாக அந்த ட்ரிப்பு முடிஞ்சது. இப்போ இங்கே உட்காந்துட்டு இப்போ அடுத்தது ஸ்பெயின் போனேன்னா எனக்கு அங்கே இமிக்ரேஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது, அங்கெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். எனக்கு மட்டும் இங்கே பிரச்சனை ஆகல. இன்னொரு லோக்கல் பொண்ணுக்குமே வந்து ஏதோ காதில் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்குமே உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பட் இந்தியன் பாஸ்போர்ட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்தால் சீரியஸாக செம்ம இது ஒரு தலைவலி உண்டாக்கி விட்டுறாங்க சீரியஸாக. ஸோ பார்க்கலாம் எப்படியோ ஒரு வழியாக முடிஞ்சது. இந்த ட்ரிப்பை பற்றி நான் பார்சிலோனா போயிட்டு சொல்கிறேங்க, இல்லை இங்கேயே சொல்லட்டுமா. மொரோக்கோ, மாரிட்டேனியா, செனகல், கேம்பியாவில் ஆரம்பித்தோம். மொரோக்கோ வேறு லெவலில் போச்சு. மாரிட்டேனியா 10க்கு நான் ஒரு டோட்டலாகவே ஒரு 3 ஸ்டார் தருவேங்க. 3 இதுதான். செனகல், கேம்பியா 10 out of 10, மொரோக்கோவும் 10 out of 10ங்க. இந்த ட்ரிப்பில் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு மாரிட்டேனியாவில் வந்து அத்தார் தவிர வேறு எங்கேயுமே வந்து ஓரளவுக்கு நல்ல இன்சிடெண்ட் அந்த மாதிரி நடக்கலைங்க. சரி, இதெல்லாம் வந்து நான் தனி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் அந்த ட்ரிப்போட ரிவ்யூ, இந்த ட்ரிப்பில் நான் மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணேன் அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. இப்போதைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். உட்காந்துட்டு நம்ம நைட்டு வந்து 1:45 பார்சிலோனாவில் இறக்கி விடுவாங்க. எனக்கு நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தாங்க அடுத்த ஃப்ளைட்டு என்னோடய வீட்டுக்கு போகிறக்கு. என்னோடய ரூம் போகிறக்கு நாளைக்கு நைட்டு 11:30 இல்லை 12 ஆயிருங்க. இன்னும் நமக்கு ஒரு லாங் ஜேர்னி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இது மெயினான இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து எக்ஸிட் ஃபீஸ்னு ஒன்று இருக்குங்க. நம்ம வந்து உள்ளே வந்தோடனே கேம்பியா செக்யூரிட்டி ஃபீஸ்னு நம்ம ஒன்று கட்டணும். இது வந்து 1000 தலாசி. நம்ம இப்போ நீங்கள் வந்து ஏர்போர்ட் வழியாக என்ட்ரு ஆனாலும் சரி, எக்ஸிட் ஆனாலும் சரி, இந்த 1000 தலாசி கட்டணும். இது எனக்கு தெரியும். பட் நான் காலையில் நம்ம வந்து இந்த ஹோஸ்ட் வீட்டுக்கு போய் ஸ்வீட்டு வாங்கினோம் பார்த்தீங்களா, அப்போ நான் சொல்லியிருப்பேன் என்கிட்ட ஒரு 1500 எக்ஸ்ட்ரா தலாசி இருக்குது, அதை நான் யூரோவாக மாற்றாமல் போய் ஸ்வீட்டு வாங்கலான்னு. அந்த 1000 ரூபா வந்து நான் ஆக்சுவலாக இந்த ஏர்போர்ட்டுக்காக வச்சுருந்ததாங்க. அது நான் இப்போ யோசிக்கவே இல்லை. என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு நினச்சி போய் ஸ்வீட்டு வாங்கி செலவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக நான் வரும்போது இருந்த சில்லறையெல்லாம் பொறுக்கி கரெக்டாக 1000 இருந்தது. இப்போ என் பர்ஸு பார்த்தீங்கன்னா இதுதான் என் பர்ஸு. அதுக்கப்புறம் நான் 10 ரூபா காசு ஒரு 2 வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. இதுதான் என்னோடய பர்ஸு. இப்போ காலியான பர்ஸோடு போகிறேன். நான் சீரியஸாக இதை நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நான் கேம்பியாவில் வந்து ஒரு 200 தலாசி வந்து பழைய தலாசி இருந்ததுங்க. அது வந்து சொவீனியர், அது வந்து இப்போ இஷ்யூ பண்ணுறது இல்லை அப்படின்னாங்க. சரி, நான் சொவீனியராக எடுத்து வச்சிடலான்னு பார்த்தேன். பட் அதுதான் நான் கடைசியாக அந்த செக்யூரிட்டி ஃபீஸாக தந்தேன். ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இதே வந்தது, செக்யூரிட்டி ஃபீஸுக்கு காசு இல்லையாடா அப்படின்னு இருந்தது எல்லாம் புரட்டி போட்டேன். கரெக்டாக 1000 தலாசி இருந்ததுங்க. கொடுத்து முடிச்சாச்சு, எந்த ஒரு இது இல்லாமல் வந்தாச்சு. நம்ம பார்சிலோனா போகலாம். ஃப்ளைட்டு எப்போ வரும் அதை அப்படியே நான் ஃப்ளைட்டில் வரும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இது தாங்க நம்ம போக வேண்டிய ஃப்ளைட்டு. வியூலிங் தான். இது வந்து ஸ்பானிஷோட லோ காஸ்ட் ஏர்லைனுங்க. இந்த குட்டியூண்டு ஏர்போர்ட்டு. நம்ம இப்போ இந்த ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம் பார்சிலோனா. எனக்கு தெரிஞ்ச ஃப்ளைட்டு ஃபுல்லாக தான் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா எக்கச்சக்கமாக ஆள் இருக்காங்க. நம்ம கடைசியாக ஏறிக்கலாங்க. கடைசியாக ஏறி ஏதோ ஒரு ஜன்னல் சீட் இருக்கான்னு பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஜன்னல் சீட்டுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சும்மா. கரெக்டாக 1 மாதம் கழித்து திரும்ப யூரோப்புக்கு வந்தாச்சு. இப்போ இமிக்ரேஷன் முடிக்கலாம். இதான் நம்ம வந்து இந்த வைலிங்குங்க. நம்ம இங்கிலீஷில் வியூலிங்குங்கிறோம், இவங்க வைலிங்குங்கிறாங்க இந்த ஊர் மொழியில்.
போகலாம். ஸோ இப்போ தாங்க பார்சிலோனா இமிக்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. இங்கெல்லாம் எந்த கேள்வியும் கேட்கல. அங்கே இது பண்ண மாதிரி இங்கே வந்து எனக்கு ஒரு கேள்வி கூட கேட்கல. எங்கே போகிற எந்த இதுன்னு கூட கேட்கல. பாஸ்போர்ட் தந்தேன், என்னோட அந்த கார்டு தந்தேன், அவ்வளோதான். ஸ்டாம்ப் அடித்து அமுச்சு விட்டாங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சதுங்க இமிக்ரேஷனு. ஏதோ இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், இங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் உன்னை இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்ட்டு இருந்தார். அதான் அவர் வந்து காசுக்காக அங்கே இது பண்ணியிருந்திருக்காரு. சும்மா ஒரு பயமுறுத்தி பார்க்கலாமேனு பண்ணியிருந்திருக்காரு. பட் எதுவுமே பண்ணல, கடைசியில் விட்டாச்சு. இப்போ நம்ம பார்சிலோனாவில் இருக்கோங்க. இப்போ நைட்டு 3 போகுது. எனக்கு இன்னும் 12, 13, 14 மணி நேரம் கழிச்சு தாங்க அடுத்த ஃப்ளைட்டு. அடுத்த இன்னொரு 14 மணி நேரத்துக்கு ஏர்போர்ட்லேயே தான் இருக்கணும். வெளியில் போகலாம், பட் வெளியில் வந்து செம்மையாக குளிருது. என்கிட்ட ஜாக்கெட் எதுவுமே இல்லைங்க. இது வின்ட்ரு மாதம், அதனால நான் வந்து ஃபுல்லாக ஏர்போர்ட்லேயே இருந்துடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நான் இப்போ தாங்க யோசித்தேன், என்னோடய துண்டு இருக்குது, அங்கே மொரோக்கோவில் வாங்கின அந்த ஸ்கார்ஃப் இருந்தது, அதனால் அப்புறம் போட்டு அப்படியே இதை வந்து பெட்ஷீட்டாக போற்றி படுத்துக்கலான் இருக்கேன். இதுதான் நம்மளோட ஐடியா. அவ்வளோதான். இப்படி படுத்துட்டோம்னா இதை அப்படியே மேலே போற்றி இந்த சைடு திருப்பி படுத்துவோம்னா யாரும் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்படியே ஒன்று கொஞ்சம் இதை உள்ளே தள்ளி விட்டோம்னா பிரச்சனையே இருக்காது. ஐடியா யூஸ் பண்ணணும் மக்களே, ஐடியா யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்படி போட்டோம்னா துணியும் அழுக்காகாது, நம்ம படுத்து தூங்கின மாதிரியும் இருக்கும். இவனுங்க வேறு ஒன்று, ஏன்டா கிரிஞ்சு பண்ணுறீங்க போங்கடா. அங்கே நைட்டு நேரம் ஏர்போர்ட்டில் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ப்ளக்காக இது என்னது இந்த போர்டை பிடிச்சி நின்றுட்டுருக்கானுங்க. கம்முன்னு இருங்கடா டே, தூங்கணுங்கடா. சரி ஓகே, நம்ம வந்து காலையில் கண்டினியூ பண்ணலாங்க. எனக்கு தூக்கம் வருது, அப்படியே நான் படுத்து தூங்குறேன். இதுதான் நம்மளோட பெட்ஷீட்டு. மொரோக்கோவில் வாங்கினது எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. குட் நைட், காலையில் பார்க்கலாம். ஸோ மணி 6:50 பக்கம் ஆகுது. இப்போ தாங்க தூங்கி எழுந்திரிச்சேன். ஒரு 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். 3:30 காட்ட படுத்தேன், 6:30 காட்ட எழுந்திரிச்சிட்டேன், 6:45 காட்ட எழுந்திரிச்சிட்டோம். இதுக்கு மேலே தூக்கம் முடியல. ஆனால் செம்மையாக குளிருதுங்க, செம்மையாக குளிருது. குழந்தைங்களாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏர்போர்ட்டில் இப்படி தான் இருக்கும். எந்திரிச்சாச்சு. நமக்கு நான் நைட்டு போய் என் வீட்டில் தூங்கிக்கலான் இருக்கேங்க. போகலாம். மொத்தம் மணி 6:50 பக்கத்தாலே அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. போய் ஒரு தண்ணி வாங்கிட்டு நம்ம இப்போ வந்து டெர்மினல் 1 இருக்கோம். என்னோடய அடுத்த ஃப்ளைட் வந்து டெர்மினல் 2ங்க. நம்ம டெர்மினல் 2க்கு மாறணும். நான் அங்கே போய் உட்காந்துட்டேன்னா அப்படியே ஏதோ ஒரு சார்ஜிங் ஏரியா பக்கத்தால் உட்காந்துனா வீடியோவாவது எடிட் பண்ணிட்டுருக்கலாம். அப்படியே வீடியோ எடிட் பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோ போட முடியும். ஸோ அங்கே அப்படியே நம்ம போய் டெர்மினலில் மாற்றிட்டு அப்படியே உட்காரலாம். நான் நீங்கள் நைட்டு என் வீட்டில் போய் நான் போட்டு தூங்கிக்கலான் இருக்கேங்க. கிளைமேட்டு பாருங்கள் 9 டிகிரி. நான் ஏதோ ஓரளவுக்கு வெயில் அடிச்சதுன்னா ஒரு 20க்கு மேலே இருந்ததுன்னா வெளியில் போகலான்னு பார்த்தேன். பட் வெளியெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க கிளம்பலாம். அது இந்த துணி இதெல்லாம் எடுத்து போட்டு கிளம்பலாம். இதாங்க இந்த டெர்மினல் ஷட்டில் மாதிரி இருக்கான பஸ்ஸு. அப்போ இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஃப்ரீ தாங்க இருக்கும். ஷட்டில் பஸ்ஸு தானே, ஏர்போர்ட்டுக்குள்ளேயே மாறனால ஃப்ரீயாக தான் இருக்கும். வெளியில் நம்ம சிட்டி போகணுன்னா தான் நம்ம காசு தர மாதிரி இருக்குங்க. வெளியில் என்னால் சுத்தமாக பேசவே முடியல. எவ்வளோ செம்ம குளிர் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஏர்போர்ட்லேயே நான் ஒருத்த மட்டும் தான் டிஷர்ட்டு போட்டு சுற்றிட்டுருக்கிறேன். மீதி எல்லாமே ஜாக்கெட்டு ஹூடின்னு போட்டுட்ருக்காங்க. என்கிட்ட இல்லைங்க. ஐயோ செம்மையாக குளிருது. அண்ணா கதை வசனத்தண்ணா நம்மலாம் அப்படியே நடுங்குதுங்க சீரியஸாக. இதோ அதே இடம், அதே ஆரம்ப புள்ளி. ஸோ அதே இடத்துக்கு வந்திருக்கோங்க. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து முடிக்க போகிறோம். நம்ம இந்த பார்சிலோனா கிளப் அந்த கடைக்குள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு தான் கீழே வந்து மொரோக்கோ ஃப்ளைட் ஏறணும். மொரோக்கோ, மாரிட்டேனியா, செனகல், கேம்பியா 4 கண்ட்ரி பக்காவாக முடிச்சுட்டு இப்போ திரும்ப ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இந்த வருஷத்தோட கடைசி நாள், கடைசி ட்ரிப்பு. ஸோ இது தாங்க நம்ம ஃப்ளைட்டு 5:50க்கு. கேட்டு இன்ஃபோ வந்து இன்னும் 37 நிமிஷத்தில் போடுவாங்க. மணி வந்து 4:15 ஆகுதுங்க. இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா சும்மா உட்காந்து ஆன்லைனில் இந்த லேபிள் ஜெய் நடிச்சிருக்கார் பார்த்தீங்களா, அவரோட அந்த வெப் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். 3 எபிசோட் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே பெருசாக பண்ணலங்க. மெக்டொனால்ட்ஸில் வாங்கி சாப்பிட்டேன். அப்படியே உட்காந்துருக்கேன். டைமே போக மாட்டேங்குது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நமக்கு இன்னும் டைம் இருக்குதுங்க. வாங்க அது வரைக்கும் இந்த பார்சிலோனா ஏர்போர்ட்டை கொஞ்சம் சும்மா சுற்றலாம். நான் காலையிலேருந்து இந்த வெறும் பாட்டில் வச்சு ஏன் சுற்றிட்டு இருக்கேன்னா, இங்கே வந்து ஏர்போர்ட்டில் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தண்ணி, அந்த குடிக்கிற தண்ணி வந்து வச்சுருப்பாங்க. நம்ம அது பிடிச்சிக்கலாம், அதனால தான் அதை வச்சுருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஏர்போர்ட் அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து 100 ml மேலே வந்து ஏதோ ஒரு லிக்விட் ஐட்டம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நாங்கள் காலையில் இந்த பாட்டில் வாங்கினேன். அங்கேயே கீழே குடிச்சிட்டு காலி பாட்டில் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து தண்ணி பிடிச்சிக்கலான்னு.
நான் வந்து துணியெலாம் மாற்றிருப்பேன். ஆனால் அந்த டிஷர்ட் போட்டிருந்தா செம்மையாக குளிருது. இது போட்டே இன்னும் குளிருது. பட் அந்த இதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லைங்க, முடியல. ஆனால் சீரியஸாக இன்றைக்கி நைட்டு வேறு நாங்கள் போனோன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். நாங்கள் பார்சிலோனா ஏர்போர்ட். பார்க்கலாம். நான் இன்றைக்கி போட்ட வீடியோ அந்த மொராக்கோ டு மாரிட்டேனியா வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ தான் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குது. 3 மணி நேரத்தில் 210 வியூஸ் வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சீரீஸ் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள் ஒருத்தர் எப்படி உட்காந்துட்டு வராருன்னு. நான் எதுக்கு இந்த சைடு போகிறேன்னு எனக்கு தெரில. என்னோடய கேட்டு வந்து யூ தான், அந்த சைடு இருக்கும். ஸோ வாங்க நம்ம அங்கே போகலாம். ஸோ இதுதாங்க நான் சொன்ன அந்த இது தண்ணி. இது இப்படி பழ பிடிச்சி இது அழுத்தணும். பார்த்தீங்கன்னா தண்ணி வருதா, அவ்வளோதான். இப்படி தான் தண்ணி இங்கே ஃப்ரீயாகவே பிடிச்சிக்கலாம். பாட்டில் மட்டும், காலி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டால் போதுங்க. தண்ணி இங்கே ஃப்ரீ தான் ஏர்போர்ட்லலாம். ஸோ நம்ம கேட்டு இது போட்டாங்க. ஆனால் எஸ்டிமேட்டட் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்காங்க. அரை மணி நேரம் டிலே நம்ம ஃப்ளைட்டு. நம்ம நேற்று வந்த ஃப்ளைட்டும் சேம் அரை மணி நேரம் பார்க்க டிலே. இன்றைக்கி வந்ததும் அதே கரெக்டாக அரை மணி நேரம் டிலேங்க. 17:50க்கு எடுக்க வேண்டியது எஸ்டிமேட்டட் வந்து 18:20 தான் போட்டிருக்காங்க. அதாவது 5:50க்கு எடுக்க வேண்டியது 6:20 தான் போட்டிருக்காங்க. இதில் இன்னும் 17 நிமிஷம் போட்டிருக்கு. பட் நான் ஃபோனில் செக் பண்ணும்போது ஆல்ரெடி கேட் இன்ஃபோ போட்டாங்க. U36ங்க நம்ம கேட்டு அங்கே தான் இருக்குது நம்மளோடது. பட் 2 ஃப்ளைட்டுமே டிலே. பார்த்துக்கலாம். எப்படியோ ஒன்று இந்த ட்ரிப்பு முடிய போகுது. நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கணும். அதுதான் எனக்கு இப்போ இருக்க ஒரே ஒரு கோல். வந்து வீட்டில் போய் என் பெட்டில் நல்லா படுத்து தூங்கணும். இந்த பார்சிலோனா ஏர்போர்ட் ஸோ இப்போ தாங்க நம்ம ஃப்ளைட்டே வருது. அந்த வியனா டு பார்சிலோனா ஃப்ளைட் இப்போ தான் வருது. அதில் இருக்கீங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்மளை போர்ட் பண்ணுவாங்க. 5:50க்கு போர்டிங் சொன்னாங்க. டைம் இப்போவே 5:55. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளைட்டே கொஞ்சம் டிலே தாங்க. அதனால் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் பஸ் டிக்கெட் புக் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அங்கே போய்ட்டு புக் பண்ணிக்கலான்னு. ஓரளவுக்கு நல்லதாக போச்சு. ரயன் ஏர் ஃப்ளைட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாம் க்யூவில் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ தான் அந்த ஃப்ளைட்டே வருது. முதல்ல அங்கே அவங்களாம் இறங்கணும். பார்க்கலாம். அவங்க இறங்கி அவங்களோட லக்கேஜை எடுத்துகிட்டு இப்போ ஏற போகிறவங்களோட லக்கேஜை உள்ளே வச்சுட்டு எப்படியோ ஒரு அரை மணி நேரம் ஆயிருங்க. பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அவர் உள்ள பாக்ஸு தான் இருக்குன்னு இது பண்ணிட்டுருக்காரு சைஸுக்கு. அவரோட பேக்குக்கே எப்படின்னா என்னோடய பேக்குக்கு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். நம்மள எதுவுமே செக் பண்ணலங்க. அப்படியே விட்டுட்டாங்க. இந்த பேக்கை பார்த்தானுங்க விட்டுட்டாங்க. ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா எனக்கு பின்னாடி வந்து நிறையா பேர் மாட்டினாங்க. இதே சைஸ் வச்சுருந்தீங்க. எல்லாத்தையுமே பிடிச்சி செக் பண்ணாங்க. எனக்கு என்னென்னு தெரியல, விட்டுட்டான் பையன். பட் ரியனார் ஃப்ளைட் வந்து புதுசாக சீட்டெல்லாம் மாற்றிருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த சீட்டெல்லாம். அப்படியே பின்னாடி பழைய சீட்டெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கு உட்கார்றதுக்கு. ஒரு இப்படி சாந்தா கூட நல்ல ஃபீல் இருக்குங்க. சீரியஸாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ரியனாரில். ஃப்ளைட்டுமே ஓரளவுக்கு புது ஃப்ளைட்டு மாதிரி தாங்க இருக்குது. இன்னும் என் பக்கத்து சீட்டில் யாரும் வரல. யாரும் வராமல் இருந்தாங்கன்னா நான் என் ஜன்னல் சீட்டுக்கு மாறிடலான் இருக்கேன். பார்க்கலாம். யாரும் வரக்கூடாதுங்க. போன இது எப்படியோ நமக்கு ஜன்னல் சீட்டு கிடச்சிது. அந்த கேம்பியா டு பார்சிலோனா வந்தது. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம போகிறதும் ஜன்னல் சீட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஜன்னல் சீட்டு கிடச்சிருச்சுங்க. நம்ம பார்த்தோம்னா மொராக்கோ பார்சிலோனா டு மொராக்கோ போனதும் நமக்கு ஜன்னல் சீட்டு கிடச்சிது. வியனா டு ஸ்பெயின் போனது எனக்கு எந்த சீட்னு எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்து போச்சுங்க. வியனா டு ஸ்பெயின் நான் எந்த சீட்டில் உட்காந்துன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. பட் நம்ம பார்சிலோனா டு மொராக்கோ ஜன்னல் சீட்டு, கேம்பியா டு பார்சிலோனா ஜன்னல் சீட்டு, பார்சிலோனா டு திரும்ப வியனாவும் ஜன்னல் சீட்டு. இந்த சீரீஸ் ஹிட்டு. கவிதை தெரியாது எனக்கு. பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு, இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னு. ஏன்னா ரொம்ப டிலேங்க. 1 மணி நேரம் கரெக்டாக 5:50க்கு எடுக்க வேண்டியது. மணி 6:49. 1 மணி நேரம் டிலே. இப்போ தான் ஏதோ கிராஸ் செக் பண்ணிகிட்ருக்கானுங்க. பார்க்கலாங்க. என்னை 9:15 தான் கொண்டு போய் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு 9:30க்கு ஒரு பஸ் இருக்குது. அதை விட்டோன்னா எனக்கு நைட்டு 11 மணிக்கு தான் பஸ்ஸு. என்னை 9 மணிக்குள்ளே கொண்டு போய் விட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த 9:30 மணி பஸ் எடுத்துக்கலாம். ஒரு என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரிலங்க. பார்க்கலாம். வண்டி எடுக்கட்டும். இந்த வருஷத்தோட கடைசி ட்ரிப்பு.
ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. வெளியில் பனி எப்படி பெய்யுதுன்னு பாருங்களேன். இங்கே தெரியுறது எல்லாமே பனிங்க. வெளியில் செம பனி. பத்திரமா இறக்கி விட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். பனி அப்படி அடிக்குது. பா நமக்கு 9:30 ஒரு பஸ் இருந்தது. அந்த பஸ்ஸை நம்ம விட்டாச்சுங்க. அடுத்த பஸ் வந்து 11 மணிக்கு தான். அதுதான் பிடிச்சாகணும்னு நான் நினைக்கிறேன். மணிக்கே வந்து 9:20 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 நிமிஷத்தில் இங்கேருந்து வெளியில் ஓடி போயிடலாம். அந்த பஸ்ஸு பிடிக்க முடியாதுங்க. இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போகிறக்கு 12:30 நினைக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் முன்னாடி கொண்டாந்து விட்டுருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அந்த 9 மணி பஸ்ஸு பிடிச்சிருந்துருக்கலாம். பட் அது போயிடுச்சுங்க. சரி விடுங்க. எப்படியும் ஒன்றும் டிக்கெட் நான் போடல. இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்தது. அதனால தான் நான் வந்து டிக்கெட் போடாமல் இருக்கேன். நீ இறங்கிட்டு வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் போடணுங்க. அதுக்கு முன்னாடி டிக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. ஸோ இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. ஓடி போனால் பிடிச்சிடலான்னு ஓடி போயிட்டுருக்கேன். பார்க்கலாம். சாப்பாடு கரெக்டாக வந்து ஏறிட்டோங்க. ரன்னிங்கில் வந்து ஏறணும். நம்ம தான் கடைசி இது. டிக்கெட் வந்து நான் இங்கேயே வாங்கிட்டேன் டிரைவர்கிட்ட. ஆன்லைனில் வாங்கியிருந்தால் விலை கம்மியாக தான் வந்திருக்கும். நம்ம இங்கே வாங்கினால வந்து எனக்கு 15 ரூபா. அங்கே 15 ரூபானா 1300 அந்த மாதிரி கணக்கு வரும். ஆன்லைனில் வாங்கியிருந்தேன்னா ஒரு 850 அந்த ரேஞ்சில் முடிச்சிருந்துருக்கலாம். பட் ஒரு பிள்ளை கடைசியில் வந்து வாங்கியாச்சு. இந்த ட்ரிப்பு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே அட்வென்ச்சராக தான் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது பிராட்டிஸ்லாவா. மணி இப்போ 9:30 10:20 காட்டு அங்கே போகணும்னு நினைக்கிறேங்க. 40-45 நிமிஷம் ஆகும் அங்கே போகிறதுக்கு. அங்கே போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக பிராட்டிஸ்லாவா வந்தாச்சு. இப்போ எனக்கு இன்னொருத்தர் பிக்கப் பண்ண வந்திருக்காரு. நம்ம போய் அவர் காரில் ஏறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வெளியில் வந்து ஸ்னோ. இந்த வருஷத்தில் நான் பார்க்குற ஃபஸ்ட்டு ஸ்னோ இது தான். கிறிஸ்மஸுக்கு வேறு லெவலில் இங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதாங்க கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் நிவி. இந்த டவர் பேர் வந்து நிவி டவரு. நிவி பஸ் ஸ்டாண்டு எல்லாமே அதான். பா செம குளிருது. மழை வேறு பெய்யுது. ஸ்னோ ஒரு 30 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அப்படியே வெயிலில் இருந்தோம். அப்படியே கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது. டாக்ஸிக்கு பின்னாடி நிற்கிறேன்னாரு. வாங்க போகலாம். என்ன ப்ரோ வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு பிராட்டிஸ்லாவாவில்? ஒரு மாதம் ஆச்சு பார்த்து. ஓ என்ன ப்ரோ இந்த குளிருது. ஆக்சுவலாக இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஸ்னோ ப்ரோ நான் பார்க்குறது. ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும் பாரு வேறு லெவலில் இருந்தது ஸ்னோ. அப்படியே ஃப்ளைட் ஆடிக்கிட்டே தான் ஒரு ஜெட் விட்டு தான் லேண்ட் ஆக்குனாங்க. ஆமாம் ப்ரோ. இருக்குது எங்கே டெலிவரி. அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்க பனி. ரோடு ஃபுல்லாக பனி. எங்கடா சாவி. வேலை போனால் எவன் இருக்கான்னு தெரில என் ரூமில். ஆனால் நாளைக்கு கிறிஸ்மஸுங்க. அது வேறு மறந்தே போயிட்டேன். ஏதாவது டெக்கரேஷனை போட்டு வச்சுருக்குறாங்க. அப்பா வெல்கம் டு மை ரூம் ஃபைனலி. யோவா இந்த பெட்டில் கம்ஃபர்ட்டாக நீ படுத்தா கரெக்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. கேம்பியாவில் ஆரம்பித்தோம். ஸ்லோவாக்கியாவில் வந்து முடிச்சிருக்கோம். பார்டரில் நம்ம பார்த்துருப்போம் எல்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்க அந்த கேம்பியா எக்ஸிட் அப்போ. அதை முடிச்சுட்டு ஸ்பெயினில் தூக்கமே இல்லாமல் ஸ்பெயின் ஏர்போர்ட்டில் நைட்டு செலவு பண்ணி கீழே தரையில் படுத்தனால அந்த சில் தரையில் படுத்தனால சளி பிடிச்சிருச்சுங்க. என்னாச்சுன்னு தெரியல. கீழே படுத்தேன் சளி பிடிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்ரிக்கா சீரீஸோட கடைசி வீடியோ இதுதாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து அந்த மிச்சம் விட்டு போன அந்த மொரோக்கோ வீடியோவை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வேறு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வேறு எந்த கண்ட்ரி ட்ரை பண்ணலான்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாய்ப்பு கிடச்சா ட்ரை பண்ணுறேங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு லோ காஸ்ட் ஏர்லைனில் தான் போகிறோம். ஸோ வெல்கம் டு ஏர்போர்ட் மராகேஷ் மெனாரா. நம்மளோட கண்ட்ரி நம்பர் 42வது கண்ட்ரி எனக்கு. ஸோ எனக்கு போய் சொல்ல தெரிலங்க, பட் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான சாப்பாடுலாம் நான் ட்ரை பண்ணதே இல்லை. So big welcome. Take your Yeah, thank you. Where you come from? India. India, good people. Yeah, thank you. ஓ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு பெட்ஷீட்டு போத்துன மாதிரி இருக்குது. அங்கே தான் நம்ம போகணும். அவ்வளோதாங்க, மேலே ஏறியாச்சு. என்னோடது ஏறும்போது நான் வீடியோ எடுத்தேன், கேமரா கீழே விழுந்துருச்சுங்க. இப்போவே அந்த தனிமையாக போகிற ஒரு ஃபீல் இருக்குது. பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அந்த 3 நாள் போனோம். இப்போ நம்ம வந்து மாரிட்டேனியாவில் இருக்கோம். மாரிட்டேனியாவில் நாக்ஷாட், இதுதான் கேபிட்டல் சிட்டி. மனசே கேட்கல, பட் இங்கே ஆஃப்ரிக்கா. வெல்கம் டு ஆஃப்ரிக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஃப்ரிக்காவில் இருக்கோம். ஆஃப்ரிக்காவில் செனேகல்னு ஒரு கண்ட்ரியில் செயின்ட் லூயின்னு ஒரு ஊரில் இருக்கோங்க. இங்கே பாருங்க நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு. செனேகலோட கேபிட்டல் சிட்டி டக்காரில் இருக்கோம். இந்த ஊரில் ஒரு தமிழ்காரரை பார்த்தேன். மயிலாடுதுறையிலேருந்து ஒருத்தரை பார்த்தேன். ஆகா ஒலிங்க செம டார்ச்சர் பண்ணுறானுங்க, செம கடுப்பாக்கி விட்டானுங்க. அப்படியே பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து இந்த பஸ்ஸுக்கோன்னு இழுக்கிறானுங்க. சொல்லுங்க உங்கள் பேர்? தலைவர் காளிராஜ் அவர்கள். சரி, வணக்கம். பாருங்க நம்ம ஊர் மேப்பை தப்பாக உடஞ்சி வச்சிருக்கிறாங்க. எங்கடா எங்கள் தலையவே காணோம். ஜம்மு காஷ்மீர். மக்களே இங்கே பாருங்க, சதீஷ் ப்ரோ வந்து செனகலுக்கு வந்திருக்காரு தமிழ் பயணங்களின் யூடியூப் சேனல்ல இருந்து. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கேருந்து நம்ம அடுத்த கண்ட்ரியான கேம்பியா கிளம்புறோங்க. ஸோ இதுதாங்க நம்ம பார்க்க வந்த சிவப்பு கலர் குரங்கு. 7வது. ஏன்னா இது வந்து ஆஃப்ரிக்கா டைமுங்கிறத நான் மறந்து போயிட்டேங்க. அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ நான் வீடியோ பார்க்கும்போது என்கிட்ட அந்த யூடியூப் சேனலில் எதுவும் இல்லை, பட் சும்மா ஒரு அட்வென்ச்சருக்காக நான் போகணுன்னு பார்த்தேன். சேனலில் பார்த்து வந்த ஆசை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நம்ம ட்ரெயினில் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபெடரரிக்கு போயிட்டு அந்த இன்ஜின் மாற்றுவோன்னு நினைக்கிறேங்க. பார்த்துக்கலாம். ஒரு டாக்ஸி பேசியிருக்காங்க. ஸோ என்னங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை இந்த வீடியோவில்.